ஈழத்தமிழ் மக்களினுடைய வாழ்வில் அல்லது ஒரு கூட்டு பயணத்தில், ஒரு இனமாக அவர்களுடைய பயணத்தில் 83 கலவரங்கள், அதற்கு முந்தைய கலவரங்கள், அந்த கலவரங்களுக்கு பின்பு அந்த மக்கள் இங்கு தமிழகத்திற்கு வந்தது, தன்னெழுச்சியாக தமிழக மக்கள் அவர்களையெல்லாம் வரவேற்றது, தங்கள் இல்லங்களில் ஏற்றுக்கொண்டது, அரசியல் ரீதியாக அவர்களுக்கான களத்தை இங்கு இருந்த அனைத்து கட்சிகளும் திமுக, அதிமுக என்று உருவாக்கிய ஒரு காலகட்டம். அந்த 83 தொடர்ந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு மாணவராகவோ இளையராகவோ இவர் என்ன செய்தார், எங்கு இருந்தார், ஏதேனும் பங்களிப்பு செய்தாரா? அதற்கு பிறகு ஈழத்தமிழ் மக்களினுடைய அந்த ஒரு சமூகமாக இனமாக அவர்கள் பயணத்தில் 95 அக்டோபர் மாதம் ஏறக்குறைய 7 லட்சம் மக்கள், ஒருவேளை 10 லட்சம் வரை என்று சொல்கிறார்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு மாபெரும் இடப்பெயர்வு, உள்நாட்டு இடப்பு, எங்கு செல்கிறோம், எப்படி வாழப்போகிறோம் என்று தெரியாமல் ஒரு பெரும் எக்ஸடஸ் என்று சொல்வார்கள். ஒரு இனத்தினுடைய பொது நினைவை வரையறுக்கிற நிகழ்வுகள் என்று பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அந்த வன்னி அங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு வடமராட்சி, தென்மராட்சி என வன்னி பகுதிக்கு வந்து சேர்ந்து, அந்த வன்னி பகுதியில் போர் முற்றுகைக்கு உட்படுத்தப்பட்டு, அந்த போர்க்காலத்தில் பொருளாதார தடைகளுக்கு உட்படுத்தப்பட்டு, ஊடக தடைகளுக்கு உட்படுத்தப்பட்டு, அந்த இனம் ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் தகர்க்கப்பட்ட போது இந்த சீமான் எங்கு இருந்தார், ஏதேனும் செய்தாரா? 4 பேருடைய பசியை ஆற்றுவதற்கோ அல்லது அவர்களினுடைய மருத்துவ தேவைக்கோ ஏதேனும் அவர் செய்தாரா? எங்கு இருந்தார்?